செவிடாகி விட வேணும். மதுரை என்ன சும்மா இல்லப்பா, அண்ணா திமுக கோட்டை, எக்கு கோட்டை. மனித புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு மனித புனித புரட்சி தலைவர் அம்மா காலம் வரை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவர்கள் கால வரை இந்த இயக்கத்தை எவனாலும் அசைக்க முடியாது என்ற ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து சிறப்பாக நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக உரை நிகழ்ச்சி விடைபெற்று சென்றிருக்கின்ற மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர், மேனாள் மேயர் நம் அருமை அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்களே, தங்கம் அவர்களே, சகோதரர் ராஜா அவர்களே, இந்த பகுதி கழக செயலாளர் கருப்பசாமி அவர்களே, பகுதி கழக செயலாளர் தளபதியார் மாரியப்பன் அவர்களே, பி எஸ் கண்ணன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, அண்ணா நகர் எம் என் முருகன் அவர்களே, ஜெயவேல் அவர்களே, எம் எஸ் செந்தில் அவர்களே, பறவை பேரூராட்சியுடைய செயலாளர் சி ராஜா அவர்களே, அன்பிற்கினிய புறநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் என் எஸ் என் ராஜேந்திரன் அவர்களே, இளைஞருடைய புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் அருமை தம்பி ரமேஷ் அவர்களே, அன்பிற்கினிய அருமை தம்பி திருப்பரங்குன்றம் ஒன்றியத்துடைய துணை செயலாளர் நீலையூர் முருகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமார் அவர்களே, பகுதி செயலாளர் எஸ் முனியாண்டி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் அன்பை தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பிற்கினிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராமலிங்கம் அவர்களே, உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற தலைமை கழக பேச்சாளர்கள், கழக புரட்சி தலைவர் பேரனுடைய இணை செயலாளர் என் இனிய தம்பி ஆர்விஎன் கண்ணன் அவர்களே, கழக இளைஞரணி மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய இணை செயலாளர் ஆர் எஸ் முத்துசாமி அவர்களே, அன்பிற்கினிய அன்பு தலைமை கழக பேச்சாளர் துகிலி நல்லுச்சாமி அவர்களே, தலைமை கழக பேச்சாளர் ஏ ஜே எங்கல்ஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, என் அருமை தம்பி மாபெரும் வரவேற்பை கொடுத்து இங்கே மூன்று சர்வ மதத்தினுடைய முன்னோடிகளை அழைத்து வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுடைய பிரார்த்தனையை மாண்பு அண்ணன் அவர்களுக்கு தெரிவித்து ஒரு எழுச்சிமிகு இளைஞர் பட்டாளத்தை இங்கே அமைத்து கொடுத்து அண்ணனுக்கு மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பை கொடுத்திருக்கின்ற ஆண்டிற்கினிய கழக எம்ஜிஆர் இளைஞருடைய இணை செயலாளர் ஆற்றலும் அருமையும் திறமையும் படைத்த அருமை தம்பி கிரமர் சுரேஷ் அவர்களே, அனைத்துடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் எம் எஸ் பாண்டியன் அவர்களே, இங்கே இளைஞர் பட்டாளத்தை வைத்து இதை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய துணைத் தலைவர், தமிழ்நாடு கபடி கழகத்துடைய தலைவர் அருமை தம்பி சோலையம் ராஜா அவர்களே, முன்னாள் மேயர் திரவியம் அவர்களே, மண்டல தலைவர் சண்முகவள்ளி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை பிரிவுடைய மாவட்ட செயலாளர் ஜமால் மைதீன் அவர்களே, கழக விவசாய இணைச் செயலாளர் சீதாராமன் அவர்களே, இளைஞர் இளமுக பாசருடைய மாவட்ட செயலாளர் அரவிந்தன் அவர்களே, ஆர்மை தம்பி தமிழ்ச்சன் அவர்களே, சத்தியமோகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, வி எஸ் முத்துராமலிங்கம் அவர்களே, ஆண்டிற்கினிய மாவட்ட கழக பொறுப்பாளர் இந்திராணி அவர்களே, குமுதா அவர்களே, இந்திரா அவர்களே, மாணிக்கம் அவர்களே, ரமணி அவர்களே, ஆண்டிற்கினிய சுந்தரா அவர்களே, விஜயகுமார் அவர்களே, அன்பு செழியன் அவர்களே, பி ஆர் சி ஜெயராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி ஆர் ராஜாங்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தராஜன் அவர்களே, ஓ எஸ் அமர்நாத் அவர்களே, கரிக்கடை முத்துகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மேயர் அண்ணன் பட்ராஜன் அவர்களே, முன்னாள் துணை மேயர் எம்ஜிஆர் மன்ற முன்னாள் செயலாளர் சௌ நவநீத கிருஷ்ணன் அவர்களே, ஆண்டிற்கினிய மாநகர் மாவட்ட அம்மா பேரவை தலைவர் கலைச்செல்வன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அம்மா பேரவை பொருளாளர் சிங்க மணிகண்டன் அவர்களே, நல்லுச்சாமி ராணி நல்லுச்சாமி அவர்களே, அருமை தம்பி புதூர் மோகன் அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, கஜேந்திரன் அவர்களே,
முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கண்ணகி பாஸ்கரன் அவர்களே, அருமை தம்பி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அபுதாகிர் அவர்களே, விழாவூர் ரமேஷ் அவர்களே, இந்த வட்டக்கழகத்துடைய நிர்வாகிகள், ஆண்டிற்கினிய வட்டக்கழக செயலாளர்கள், இந்த பகுதியுடைய வட்டக்கழக செயலாளர் கணேசன் அவர்களே, புரட்சி கண்ணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, ராஜேந்திரன், கிட்டோகுமார், செந்தில் செல்வன், நாகராஜ், கிருஷ்ணமூர்த்தி, முனியாண்டி, தமிழ்ச்செல்வன், மாடக்குளம் கண்ணன், கார்னர் பாஸ்கர், சுவிஸ்ரா சுப்பையா, கந்தகுமார், ஜெயபாண்டியன், நாகேந்திரன், ராஜகோபால், தேவதாஸ், குமரவேல், சையது ஆரோன், புகழேந்தி, சேகர், அறிவழகன், தவக்குமார், போஸ்பாண்டி, ரத்தனம், பஜார் துரைப்பாண்டி, எம்ஏ பாண்டி, குணசேகரன், விருமாண்டி, KM கண்ணன், பாண்டியராஜன், சுசீந்திரன், முத்துசாமி, போஸ், ராமன், மூர்த்தி, KVK கண்ணன், தங்கப்பாண்டியன், ஒச்சாத்தேவர், வெங்கடாசலம், காஜா, என் ஆறுமுகம், MGR நாகராஜ், VM ஜெயராஜ், SI கணேசன், மணிமுருகன், தங்கராஜ், தனசேகரர், கார்மேகம், அக்பர் அலி, முனிச்சாலை சரவணன், அரியநாச்சி, ராமலிங்கம், நாவனா பாண்டி, கார்த்திகை, 18 ஜெயக்குமார், ஜீவா, முருகன், மணிகண்டன், மலைச்சாமி, முக்கூரான், பாலகிருஷ்ணன் ஆகிய சகோதரர்களே, ஆண்டிற்கினிய வட்டக்கழக ஊராட்சி கழக செயலர் மாரிமுத்து அவர்களே, கோவில் பாப்பாவுடி சரவணன் அவர்களே, ராஜாமணி அவர்களே, தாராவட்டி முத்து அவர்களே, அருமை தம்பி துரைப்பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மதுரை மாவட்ட தலைமை கழக பேச்சாளர் கிருபாகரன் அவர்களே, பாவலர் ராமச்சந்திரன் அவர்களே, மதுரை முத்தரசு அவர்களே, வெடிசண்முகம் அவர்களே, ஆண்டிற்கினிய வைகை பாண்டி அவர்களே, MG பாண்டி அவர்களே, ஆண்டிற்கினிய இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாமாக இருந்து எங்களுக்கு உறுதிநோயாக இருந்து செயல்பட்டிருக்கின்ற அருமை தம்பி லக்கியம் முருகன் அவர்களே, ஆட்டோ விஜயன் அவர்களே, ஹரிராமன், ராஜாராம், நேரு நகர் கணேசன், S ராதாகிருஷ்ணன், CR கதிரவன், RC சக்திவாண்டி, ஆர்மி தம்பி சக்திவநாயர் பாண்டியன், MSK மல்லன், வில்லாவரம் போஸ், கேவில் பார்த்தசாரதி, R பாஸ்கரன், AVS பிரிட்டோ, SMT ரவி, YG மகேந்திரன், R கோட்டைச்சாமி, சுகுமாரன், பைக்கரா, M முத்துவேல், கீழமாத்தூர், M தங்கராஜ், சாந்தாரா, ஆண்டிய கிணிய புதூர் சுரேஷ், பூமிநாதன், இர்பான் ஆகிய சகோதரர்களே, அருமை தம்பி பகுதி கழக செயலாளர் துணை செயலாளர் ஜோசப் தனுசுலாஸ் அவர்களே, மாநகர வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற மாநகர் மாவட்ட அனைத்து நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, வட்டக்கழக நிர்வாகிகளே, பேரூராட்சி கழக, ஊராட்சி கழக, கிளைக்கழக நிர்வாகிகளே, சார்பணி நிர்வாகிகளே, முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களே, கூட்டுறவு சங்க பிரதிநிதிகளே, கூட்டுறவு சங்கத்துடைய தலைவர்களே, அன்புக்கு எங்களுடைய உயிரின் மேலான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை நாட்டுக்கு எடுத்து செல்ல வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அவர்களே இவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, யார் வேறாச்சும் விட்டு போச்சா மன்னிச்சுக்கோங்கப்பா, கூட்டம் நடத்துற அந்த டென்ஷன்ல வேற யார் பேராச்சும் விடுங்க, என் பேரை சொல்ல உன் பேர் சொல்ல. பாத்திமா அவர்களே, இங்க வந்திருக்கின்ற எல்லார் பேரையும் சொன்னதாக கருதிக்குங்க. ஏன்னா அண்ணன் பேசணும், நீண்ட நேரம் பேசணும், நம்மகிட்டலாம் நிறைய வழக்கம் பேசணும். அண்ணன் போன நேரம் முனிச்சாலையில பேசுனது இன்னைக்கும் பார்த்தா, டிவியில பார்த்தா, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்தா, இன்னைக்கும் அதான் கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் பேசுற, ஏய் நீ டீ கடையில போய் நாங்க டீ கடையே வச்சு நடத்தினேன் எப்படி அண்ணன் சொன்னத அப்படியே இன்னைக்கு ஸ்டாலினுக்கு பதில் சொல்ற மாதிரி, நீ டீ கடையில போய் எப்போ டீ அது ஓட்டுக்காக, ஆனா நாங்க டீ கடையே நடத்தினோங்க. அது அண்ணன் பேசுனது இன்னும் அந்த ரேட்டிங்ல போயிட்டே இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா, இன்னைக்கு அம்மா பிறந்த நாள், நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம எல்லாம் உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய எழுச்சி. இந்த இயக்கத்தை அழிக்க ஒழிக்க நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார் என்று சொல்ல அளவுக்கு புரட்சி தலைவர் காலத்திலையும் அப்படித்தான் இருந்தது. சும்மா சாதாரணமா எடை போட்டாங்க, நடிகர் தானே, இப்ப நம்மளா தானே இருக்கோம், நம்ம பேசலாம்ல பேசலாமா பேசலாம்லப்பா. அப்ப என்ன சொன்ன, தலைவரை கட்சி ஆரம்பிச்சோன்னு என்ன நினைச்சாங்கன்னா, அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் சர்வ வல்லமை படைத்தவர், சாணக்கியர், அத்தனை திறமை உள்ளடக்கியவர், எதிரிகளை கூட அப்படி சிரித்த முகத்தோடு பேசி அப்படி வளைச்சு போட்டுருவார். அப்படி அத்தனை மணி திறமை மிக்கவர் என்ன நினைச்சாருன்னா, சும்மா விசில் அடிச்சாங்க குஞ்சிகாரி சும்மா ஓச்சிருவான்,
ஒரு மாதம் 2 மாதம் போன 6 மாதத்துல நம்ம ஆட்சி இருக்குல்ல, ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல, நொறுக்கி எடுத்துருவான், ஓடி போயிடுவாங்கன்னு நினைச்சார். ஆனா 6 மாதத்துல நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல அவங்கள 3வது இடத்துக்கு தள்ளிய கட்சி அதிமுக. அப்பதான் நினைச்சார் கலைஞர், ஜாத்து எப்படி இருக்காங்கப்பா, இது நம்ம சாதாரண இருக்கலாம், நம்ம சும்மா தூக்கி போட்டோம், மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. தலைவரை பார்க்க செக்கானூரணி இல்ல, திண்ணிமங்குளம், திருமங்குளம், சோழவந்தான், வாடிப்பட்டி, திண்டுக்கல் 24 மணி நேரம் காத்து கிடந்தாங்க. அதுக்கு தலைவரை பார்க்கறதுக்கப்பா முதல் நாள் வரான்னு அடுத்த நாள் சாயங்காலம் தான் வர முடியுது. அந்த அளவுக்கு இருந்த கட்சி. அப்பதான் கொஞ்சம் யோசனை பண்ணார். பார்த்தா பொய் வழக்கெல்லாம் போட்டார், எத்தனையோ வழக்கு போட்டார், அத்தனை வந்து பாருன்னு சொல்லிட்டான். நடந்த இடைத்தேர்தலாம் வெற்றி பெற்று இந்த இயக்கம் கலைஞர் அவருடைய பேச்சுக்கும் கொஞ்சம் கூட இது பண்ண முடியல, அவர் வீச்சுக்கும் மதிப்பு இல்லை. பார்த்தாரு, சரி தலைவர் எங்கேயோ போயிட்டாரு, எப்படியோ நினைச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாரு, கூட்டணிலாம் அமைச்சு பார்த்தாரு, ஒன்றும் முடியல. 77 தலைவர் வந்தாரு. வந்து ஆட்சியை பார்த்த உடனே அவ்வளவுதான், அவருக்கு ஒண்ணுமே ஓடல. அன்னைக்கு பெரிய கட்சி அந்த காங்கிரஸோடு கூட கூட்டணி வைத்து ஆட்சி எப்படியாச்சும் வந்துடலான்னு கூட 80ல தொடர்ந்து பார்த்தாரு, முடியல. 84ல் நாடாளுமன்றத்தில் 80ல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் அவர் அந்த கூட்டணி அன்றைக்கு மத்தியில யாரு நினைக்கிறாங்களோ அவங்க தான், மத்தியில யார் வரணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மாநிலத்துக்கு இல்ல. கலைஞர் என்ன நினைச்சாரு, நம்மளை தான் மக்கள் விரும்புறாங்க அப்படின்னு நினைச்சு மாநிலத்துக்கு தேர்தல் வச்சாரு. அதுலயும் தோல்வி கண்டாரு. இப்படி தோல்வி கண்டு 3 முறை வரல. சரி, எதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் அம்மா அதோட இந்த கட்சி ஒளிஞ்சிருன்னு நினைச்சாரு. அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே தாய் 8 அடினா 16 அடி பாய்ஞ்சது. 16 அடி கலைஞர்களை சுத்தி விளையாண்டுட்டாங்க அம்மா. உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சீட்டு தப்பி தவறி வர முடிஞ்சது 91ல். ஆக இப்படியெல்லாம் இந்த கட்சி வெற்றி பெற்று இன்னைக்கு நம்ம அம்மா இல்லை, இவங்க தாய் இல்லா பிள்ளை, தகப்பலா பிள்ளை தானே, நம்ம ஒரு வழி பண்ணிடலான்ட்டு திமுக காரங்க நினைச்சாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு திமுகவின் தலைவர் சாதாரணமாக எடை போட்டார். இந்த ஆட்சி போயிடும், இப்ப போயிடும், அப்ப போயிடும். அண்ணன், நம்ம அண்ணன் பொறுமையின் சிகரம். பொறுமைன்னா அண்ணனை தாங்க சொல்லுங்க, உண்மையிலங்க. யாருமே எங்களுடைய பரதங்க, நம்ம அம்மா 3 முறை முதலமைச்சர் நாற்காலியை அண்ணனை உட்கார வைத்து அழகு பார்த்து உட்கார வைத்தப்ப அம்மாவுக்கு அந்த சிரமம் விட்டோன்னு திரும்ப அந்த பதவியை கொடுத்து அண்ணனை உட்கார வைத்து அண்ணன் அந்த பதவியை அம்மா உட்கார்ந்த மாதிரி தான் நினைச்சார். செருப்பு அம்மாவுடைய அந்த பரதன் எப்படி அந்த ராமாயணத்துல ஸ்ரீராமருக்கு ஒரு வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வந்த உடனே அவருடைய ஆட்சி செஞ்சாரோ அதே போன்ற ஒரு ஆட்சியை அண்ணன் 3 முறை அண்ணன் அம்மா அவர்களுடைய அந்த ஆசனத்தை அதுல உட்காரவே மாட்டார். அப்படி ஆட்சி செஞ்சு திரும்ப அம்மாவட்டை கொடுத்தவர். இந்த கட்சி ஒன்றுபடணும், இந்த கட்சி நிலைக்கணும், மனித புனிதருடைய கட்சி தமிழகத்திற்கு ஆண்டாண்டு காலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னதா. ஆனால் ஓபிஎஸும் இபிஎஸும் கழகத்தில் இணைந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த நடத்தி கொண்டிருக்கும் போது சாதாரணமாக ஸ்டாலின் எண்ணினார், இன்றைக்கு அவர் எண்ணம் பூரா தவிடுபடி ஆயிடுச்சு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு கை பார்க்கலான்னு நினைச்சவர் முதல்ல துள்ளி குதிச்சார். இதுதான் நம்ம பொது தேர்தலுக்கு வராமையே நம்ம ஆளுங்கட்சியா வர போறோம். திமுக காரன்லாம் பேசினார், ஊர் ஊரா போய் பேசினார். அப்புறம் பார்த்தார், அப்புறம் என்ன அந்த இடைத்தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்க போறோம், நடைபெற இருக்க இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் ஜெயிப்போம், நாடாளுமன்ற தேர்தலையும் ஜெயித்து விடுவோம்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லிட்டு பார்த்தா அம்மா அம்மா என்ன சொன்னாங்க போகும்போது, அம்மா கடைசியா சட்டமன்றத்தில் உரை நிகழ்ச்சி உரை, அம்மா பக்கத்தில் அண்ணன், அதுக்கடுத்து நான் 5வது இடத்துல இருக்கேன். அம்மா பேசினது என்னன்னா, நான் இருக்கும் வரை
தமிழகத்தில் ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். முதல் வார்த்தை. அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க? நான் இல்லாவிட்டாலும் பல நூறாண்டு காலம் தமிழகத்தின் ஆளுங்கட்சி அண்ணா திமுக இருக்கும் என்று சொன்னார்கள். அது என்ன எப்படி ஆயிருக்கு பாருங்க. அம்மாவுடைய பிறந்த நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்துல 2000 இந்த போன 19ஆம் தேதி ரொம்ப அருமையா அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிற நம்முடைய தளபதி எல்லாம் சேர்ந்து அருமையான கூட்டணியை அமைத்தார்கள். எப்படி பாருங்க, இயற்கையா இலை பூ கனி ஆரம்பித்த உடனே ஊடகங்கள் பூரா உடனே மாறி போயிடுச்சு. உடனே மாறிட்டாங்க. இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் ஒரு நிலை வந்தது. அதுக்கு முதல்ல நடந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல 20% 22% போட்டுக்கிறவங்க பொங்கலுக்கு 1000 ரூபாய் நம்ம தமிழக முதலமைச்சர் அறிவித்த உடனே 20% கூடி போச்சு. தமிழகம் பூரா மக்கள் பூரா பாராட்டானுங்க. அம்மா 100 ரூபாய் கொடுத்தா அம்மா உள்ள பிள்ளைகள் இன்றைக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கையெழுத்து போட்டது அண்ணன் நிதி அமைச்சர் இல்லையா? நிதி நம்மகிட்ட அண்ணன் கையெழுத்து போட்டதுனால இன்னைக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கு. பொங்கல் தொகுப்பு நல்லா ஜோரா கை தட்டுறாங்க. என்னப்பா அங்க கட்டிட மாட்டீங்க? என்ன 1000 ரூபாய் கிடைச்சது அண்ணன் கையெழுத்துல தான். முதலமைச்சர் சொன்ன அண்ணன் கையெழுத்து போட்டார். அண்ணனுடைய மகிழ்ச்சியா கையெழுத்து போட்டார். இப்படி போட்டோன்னா இதாயிடுச்சு. கூட்டணி வந்த உடனே இன்னைக்கு அவர் பேச்சை எடுக்கல. இன்னைக்கு கூட்டணியினுடைய இது பார்த்தா நம்ம உயர்வு மேல் உயர்வு போயிட்டு. அதான் அம்மாவுடைய எண்ணப்படி புரட்சி தலைவர் முதல்ல சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொன்னார், திமுக ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை அழிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது என்று சொன்னார். தலைவர் சொன்னார்ல, அதே மாதிரி அம்மாவும் சொன்னாங்க. அம்மாவும் செஞ்சாங்க ஒழிக்க. இன்னைக்கு ஒழிக்க போறது நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் இபிஎஸ். இன்னைக்கு அந்த கட்சிக்கு முடிவு கட்ட போறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு திமுக என்ற கட்சி திராவிட கழகத்தோடு பிரிவாகத்தான் மாறப்போகிறது. இனி திமுக என்ற கட்சி தமிழகத்திலே ஆளுங்கட்சியாக வரும் என்ற இலையே வராத நிலையை உருவாக்கின்ற நிலைதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலும் வர இருக்கிற சட்டமன்ற இடைத்தேர்தலும் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அம்மாவுடைய பிறந்த நாள்ல நாம் எடுக்கிற சபதம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மற்றதெல்லாம் நான் பேசினா நேரம் ஆயிரும், அப்படியே கூடி போயிடும். எனவே நான் அதற்குள் மற்ற அரசியல் கருத்துக்களை எல்லாம் நான் அடுத்த நாளைக்கு நடக்கிற திருப்பரங்குன்றத்தில் நாளைக்கு நடக்க கூட்டம், அதுல நம்ம பேசிக்கலாம். டிடிவி மற்ற பேர் எல்லா கட்சியும் அதுல பேசிக்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கிற கழக தொண்டர்கள் தாய்மார்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நாம் எடுக்கிற இந்த உறுதியானது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் திமுகவை ஓட ஓட விரட்டுவோம் என்ற சபதத்தை எடுக்க வேண்டும். தேசியத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய சபதம் அம்மாவுடைய பிறந்த நாளிலே வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மதுரை திமுகவின் சார்பாகவோ திமுக கூட்டணி சார்பாகவோ யார் நின்றாலும் டெபாசிட் இழக்க செய்வோம், அதுதான் எங்கள் இலக்கு என்ற அடிப்படையில் பாடுபடுவோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, அடுத்தபடியாக நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தென்பாண்டி மண்டலத்துடைய நம்ம அருமை அண்ணன் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள்.